ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 2 வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் கபடி மேட்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழி பாதையில் போகும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2016 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மதியழகன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2016 காலகட்டத்தில் இவருடைய மாமா முறையாக இருக்கக்கூடிய பாண்டியன் மற்றும் மதியழகனுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதியழகன் இருக்கக்கூடிய ஊர் கரூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அப்படி இருக்கும்போது 2016 காலகட்டத்தில் மதியழகன் அம்மாச்சியுடைய கிராமம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்கு. ஸோ இவங்களுடைய கிராமத்திற்கும் அம்மாச்சியுடைய கிராமத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அவங்களுடைய அம்மாச்சி 2016 காலகட்டத்தில் அவங்களுடைய கிராமத்தில் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கடுத்து மதியழகன் அவருடைய அப்பா அம்மா 3 பேரும் அந்த கிராமத்துக்கு போய் சேர்றாங்க, அம்மாச்சியுடைய ஊருக்கு. எப்போதாவது மதியழகன் அம்மாச்சியுடைய ஊருக்கு போனார் அப்படின்னா அங்கே நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 25-26 வயது இருக்கக்கூடியவரை விட ஒரு 3 வயசு அதிகமாக இருக்குங்க. தூரத்து உறவுமுறையாக இருந்தாலும் கூட மாமன் முறைங்க. அவருடைய பேர் பாண்டியனுங்க. இவங்க இருவரும் தான் அந்த அம்மாச்சியினுடைய ஊரில் நண்பர்களாக சுற்றுவது வழக்கங்க. அதே மாதிரி மதியழகன் அம்மாச்சியினுடைய ஊருக்கு போன பிறகு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாண்டியன் அப்படிங்கிற அந்த நபரோடு அந்த திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணாருங்க. திருவிழாவெல்லாம் முடிஞ்சு அன்றைய நாள் இரவு ஒரு 7 மணி 8 மணி தோராயமாங்க. அவங்க அம்மாச்சியினுடைய ஊரில் ஒரு கோவில் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அங்கே தான் கிராமத்தினுடைய இளைஞர்கள் இரவு நேரம் பொழுதை கழிப்பது வழக்கங்க. அதே மாதிரி இரவு 7 மணி 8 மணி தோராயமாக இந்த மதியழகன் மற்றும் பாண்டியன் அந்த இடத்துல நின்று அந்த ஊர் நண்பர்களோடு பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இரவு கரெக்டாக 9:30 மணி 10 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போதுதான் பாண்டியனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்கள் மூலியமாக தெரிய வருதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அங்கிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் இன்றைய இரவு கபடி மேட்ச் நடக்குது, மிக பிரபலமாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மதியழகன் பாண்டியன் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்று வைக்கிறாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, சிறு வயதிலிருந்தே மதியழகனுக்கு கபடி விளையாடுவது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த காரணத்தினால அந்த மேட்சை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட அந்த டைமுக்கு கேட்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு 10 மணி ஆன காரணத்தினால எப்படா போறது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பாண்டியன் மற்றும் மதியழகன் 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரிங்க்ஸ் அடிப்பது வழக்கங்க. அன்றைய நாளும் பாண்டியன் வந்து ரொம்ப அதிகமாகவே குடிச்சிருக்காருங்க. மதியழகன் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிருக்காரு. அந்த போதையில் சரி நீ சொல்லிட்டு கண்டிப்பாக போடா அப்படி சொல்லிட்டு அவருடைய பழைய கால சுஜுகி பைக் எடுத்துட்டு பாண்டியன் மற்றும் மதியழகன் அந்த கபடி மேட்ச் நடக்கக்கூடிய வில்லேஜை நோக்கி இரவு 10 மணி 10:30 மணி தோராயமாக அவங்களுடைய சொந்த வில்லேஜிலிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கபடி மேட்ச் நடக்கக்கூடிய அந்த கிராமம் இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, இவங்க ஏற்கனவே தண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக மெயின் ரோட்டில் போனோம் அப்படின்னா காவல்துறையினர் பிடிச்சிருவாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இவங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரியுங்க. இருந்தாலும் கூட மெயின் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் வந்து ஷார்ட்கட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா கிராமத்தினுடைய ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகலாம். இப்படியே நிறைய இடங்கள் தெரியக்கூடிய காரணத்தினால காவல்துறையினர் எந்த இடத்துல செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தவிர்த்துட்டு அந்த கிராம ரோடு பாதையிலையும் மெயின் ரோடு பாதையிலையும் தன்னுடைய பைக் போயிட்டு இருக்குங்க. இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் குறுக்கு வழி பாதையாக இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பாதையிலேயே போயிட்டாங்க. அதற்கடுத்து மறுபடியும் மெயின் ரோட் ரீச் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா மறுபடியும் குறுக்கு தடத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த காரணத்தினால அந்த
அந்த மெயின் ரோட்டை ரீச் பண்ணி 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டே இருக்காங்க. அப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு நடக்குதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய பைக் வந்து பழைய கால பைக்குங்க, சுஜுகி பைக். முகப்பு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டல்லா தாங்க அடிச்சிட்டு இருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் கிடையாதுங்க, மாநில நெடுஞ்சாலை மாதிரி ஓரளவுக்கு குறுகலா தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிராமங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லலாங்க. அதனால உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, கிராமங்களில் பெரும்பாலும் 9 மணி 9:30 மணிக்கு மேலே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து வசதிகள் அந்த ரோட்டில் அந்த டைமுக்கு கிடையாதுங்க. ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில் அந்த டல்லான முகப்பு வெளிச்சம் வச்சிருக்கக்கூடிய பைக்கில் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான காட்சிங்க 2 பேருக்குமே. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க போயிட்டு கூடிய வழித்தடத்தினுடைய ரைட் சைடு ஃபுல்லாவே கருவேல மரங்கள் மாதிரி தாங்க இருக்கு. அந்த கருவேல மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ரோட்டுக்கும் வேலிக்கும் நடுவில் ஒரு சின்ன மண் தடம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் ஒரு பெண்மணிங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது 32 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரி இவங்களுடைய கண்களுக்கு தெரியுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பழைய பைக்கினுடைய முகப்பு வெளிச்சத்தில் ஒரு 100 அடிக்கு முன்னாடி கரெக்டாக அந்த வெளிச்சத்தில் 2 பேரும் பார்த்துட்டாங்க. அந்த பெண்மணி ஒரு சந்தன கலர் புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்குற மாதிரி சைகை பண்ணுதுங்க. இதை 2 பேருமே பார்த்துறாங்க. பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறது அந்த பாண்டியன் அப்படிங்கிற நபர் தாங்க. மதியழகனை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த பழைய பைக் அப்படிங்கிற காரணத்தினால அவர் தான் கரெக்டாக ஓட்டுவாருங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியை 2 பேரும் பார்த்து டக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. ஸ்லோ பண்ணிட்டு இந்த மதியழகன் கொஞ்சம் பயப்படக்கூடிய தன்மை கொண்டவருங்க. அந்த பாண்டியன் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட, மாமா அங்க பாருங்க யாரோ ஒரு பெண்மணி நிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம லிஃப்ட் கேட்கற மாதிரி கையசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் பார்த்தேன்டா, பக்கத்தில் நெருங்கி போய் 2 பேர் இருக்கோம் வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாருங்க. அப்போது மதியழகன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டைமுக்கு இங்க ஒரு பெண்மணி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நிக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பயத்தை வெளிப்படுத்துறாருங்க. இதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே மதியழகன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாருங்க. இந்த டைமுக்கு பஸ் எல்லாம் இருக்காது, அதனால உதவிக்காக தான் லிஃப்ட் கேட்குறாங்க, உண்மையான ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் பைக்கை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். அந்த இடத்துல யதார்த்தமாக பைக் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, டக்குன்னு ஒரு பள்ளம் இருந்துருக்க மாட்டேங்க. பாண்டியன் கவனிக்கல, சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் கீழே குப்புறக்க ஹிட்டாகி விழுந்த மாதிரி எந்திரிச்ச உடனே 2 பேரும் தரையை பார்த்துட்டு டக்குன்னு மறுபடியும் அந்த பெண் நிற்கக்கூடிய இடத்த பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. அது வரைக்கும் அங்கே கையடிச்சு நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணி அந்த இடத்துல காணுங்க. இதை பார்த்து பயந்து போன 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதே நேரத்தில் மதியழகனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருச்சுங்க. இருந்தாலும் கூட பாண்டியன் அந்த 20 அடி தாண்டி அந்த பெண் நிற்கக்கூடிய இடத்துல போய் பைக்கை நிறுத்தி சுற்றி முத்தி பார்க்குறாருங்க. அப்போது மதியழகன் வந்து பைக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி கூட பாண்டியன் வந்து சிரிச்சுக்கிட்டே இது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் போதையினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்க மாட்டிருக்கு. ஸோ அப்போது அந்த பெண் என்ன இடத்துல பைக்கை நிறுத்திட்டு சுற்றி பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னொரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த பெண்ணை தான் காணோம்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு பதிலாக பழைய எஸ்டிடி பூத் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இரும்பலான ஒரு எஸ்டிடி பூத் மாதிரி அந்த இடத்துல ஒன்று இருக்குங்க. இதை பார்த்த உடனே மதியழகன் நம்ம பார்க்கும்போது ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சாங்க, இப்போது எஸ்டிடி பூத் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்போது மதியழகன் பயந்துட்டு இருக்கிறத பார்த்து பாண்டியன் வந்து சமாளிக்கிறாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டே எஸ்டிடி பூத் தான் நம்மளுக்கு இல்லூஷன் மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு மதியழகனால ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. 2 பேரும் கண்ணெதிர்க்க மல்லிகைப்பூ நிறைய வச்ச மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தோம், இப்போது திடீர்னு இப்படி மாற்றி பேசுறாரே பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலாம், கபடி மேட்சே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாருங்க. அதற்கு பிறகு பாண்டியன் இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டா போனோம் அப்படின்னா மேட்சை பார்த்துட்டு காலையில் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி போனாலும் நம்ம ஊருக்கு போகணும்னு நின்றுட்டு போயிடலாம், ஏதோ ஒரு வழியில் கபடி மேட்சை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த இடத்த விட்டு மறுபடியும் மூவ் பண்ணி பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த பெண்ணை பார்த்த அந்த இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டின உடனே மறுபடியும் குறுக்கு வழி பாதைங்க கிராமத்தினுடைய பாதைக்குள்ள கட்டாகலாம். அதே மாதிரி பைக் வந்து அந்த கிராமத்தினுடைய பாதையில் கட்டாகி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க. அப்போது மறுபடியும் உங்களுக்கு 2 பேருக்கும் இன்னொரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குங்க, அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஊரினுடைய எல்லையாட்டு இருக்கு. அந்த எல்லை பகுதியில் அந்த ஊரினுடைய சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போயிட்டு இருக்கும்போது மதியழகன் இன்னொரு காட்சியை பார்க்குறாருங்க. அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்க மாட்டேங்க, தீ வந்து நல்ல எரியுது கனல் விட்டு. அதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க மதியழகன். அது மட்டும் இல்லாமல் அந்த தீயோடு சேர்த்து தகன மேடையில் தாங்க வச்சு அதை எரிக்கிறாங்க. இதை பார்த்து வேண்டாம் மாமா எல்லாமே தப்பா இருக்கு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியழகன் மறுபடியும் சொல்றாருங்க. டே சுடுகாடு அப்படின்னா பிணம் எரியதான் செய்யும், பயப்படாத நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய மதில் சுவரை ஒட்டி போயிட்டாருங்க. மதில் சுவர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு அப்படின்னா ரைட் சைடு தான் ஒட்டுன மாதிரி பாதை இருக்கு. அந்த பாதையில் கிராஸ் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக சுடுகாட்டினுடைய மத்திய பகுதியில் அதனுடைய நுழைவாயில் இருந்திருக்குங்க. அந்த நுழைவாயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க. அந்த கரண்ட் கம்பத்தில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரை யதார்த்தமாக பாண்டியன் பைக்கை நிறுத்தி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஷாக் தாங்க மதியழகனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரி தாங்க இருக்காங்க. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்ச மாதிரி போஸ்டர் அடிச்சு அகால மரணம், சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதை பார்த்த உடனே மதியழகனுக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க.
இந்த பேனர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய முகமாரியே தாங்க அந்த 1 கிலோமீட்டர் முன்னாடி சாலையில் வந்து எஸ்டிடி பூத் மாதிரி ஒரு பெண்மணி நின்று சைகை காமிச்சாங்கல்ல, அதே பெண்ணுடைய முகத்தோற்றம் மாதிரி தாங்க தெரியுது. உடனே அதை பார்த்து பயந்து போன மதியழகன், வண்டி எடுங்குமாமா நம்ம பார்த்து அதே பொண்ணுதான் அப்படி சொல்லி நினைக்கிற அப்படி சொன்னோடனே அதையும் நம்பலிங்க பாண்டியன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நம்பறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் கூட தண்ணி அடிச்சிருந்த காரணத்தினால அவருடைய மூளை வேலை செய்யல. சரி போலாண்டா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு மறுபடியும் மூவ் பண்ணி நேராக போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தாண்டின உடனே மறுபடியும் ஒரு சின்ன மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோடு ரீச் பண்ணிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டின அப்படின்னா நேராக அந்த கபடி மேட்ச் நடக்கக்கூடிய வில்லேஜுக்கு போயிடலாங்க. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு பாண்டியன் அந்த சுடுகாட்டை விட்டு நேராக அந்த மெயின் ரோட்டை ரீச் பண்ணி மறுபடியும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா அந்த கபடி மேட்ச் நடக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் 2 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் கூட அந்த கபடி மேட்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மைக் செட் சத்தம் நல்லாவே உங்களுக்கு கேட்குதுங்க. இப்போதான் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த டைம்ல எல்லாம் பெரும்பாலும் இந்த குழல் மாதிரி இருக்கும். அந்த மைக் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் கூட நல்லா கேட்கும். அந்த மாதிரி மைக் செட் வச்சிருப்பாங்களாட்டுங்க. அந்த மைக் செட் சத்தம் கேட்ட பிறகுதான் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு நார்மலா இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மெயின் ரோடு மறுபடியும் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த காட்டு வழி பாதையில போகணுமே, அதையெல்லாம் யோசிச்சு மதியழகன் பயந்துகிட்டே வண்டி ஓட்டிட்டு பாண்டியனை இறுக்கி பிடிச்சிட்டே போயிட்டு இருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி அதற்கடுத்து இவங்களுக்கு நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கீழே இறங்கின உடனே நேர ஆப்போசிட்லிங்க மறுபடியும் அந்த பைக்கினுடைய முகப்பு வெளிச்சத்தில் கபடி மேட்ச் நடக்கக்கூடிய வில்லேஜ்ல இருந்து இந்த சைடு பஸ் ஸ்டாப்பை நோக்கி வந்துட்டு இருப்பாங்களாட்டுங்க. ஏற்கனவே பார்த்தா அதே பெண்மணியினுடைய உருவம் மாதிரி தாங்க தெரியுது. முக்காடை போட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பைக் இப்படி போயிட்டு இருக்கு, நேர ஆப்போசிட்ல லெஃப்ட் சைடில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மதியழகன் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க பயத்தில். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு யாரோ வர்றாங்க, நான் ஏற்கனவே பார்த்த அந்த பெண்ணினுடைய உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல பாண்டியன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, உண்மையிலேயே அது ஒரு பொண்ணு தான்டா, கபடி மேட்ச் பார்த்துட்டுக்கான ஏதாவது பஸ்ஸுக்கான போயிட்டு இருப்பாங்க, ஏன்னா 2 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா மெயின் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக போவாங்களாட்டு அப்படி சொல்லிட்டு அதையும் வந்து இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாருங்க. இருந்தாலும் மதியழகனுடைய மனசு அது உண்மையிலேயே ஒரு பெண்மணி அப்படி சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. அப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் முனியப்பனுங்க. அந்த முனியப்ப சாமியை முனியப்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டே கண்ணை இறுக மூடிட்டாருங்க. பின்னாடி சீட்டில் பைக்கில் உட்காந்துருக்கூடிய காரணத்தினால அந்த டைமில் பாண்டியன் அந்த பெண் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கு, வழி ஒட்டியே பைக்கை வந்து வேகமாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த பெண்ணை வந்து கிராஸ் பண்ணி ஒரு 10 அடி 20 அடி தாண்டியே போயிட்டாருங்க. அப்போது அந்த பொண்ணு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த செகண்டேங்க முன்னாடி மறுபடியும் வந்து ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருந்துக்க மாட்டேங்க, பைக்கில் ஓங்கி அடிச்சு 2 பேரும் குப்பரக்க சைடில் வேலியில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே பயந்து போயிட்டாருங்க மதியழகன். ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காரணத்தினால பாண்டியன் சுதாரிச்சுக்கிட்டு டக்குன்னு மதியழகனை மேலே எழுப்பி விட்டாருங்க. ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், எனக்கு அடியெல்லாம் படல அப்படின்னு சொல்றாருங்க. அவருக்கு எந்த அடியும் படல, பாண்டியனுக்கும் பெருசா அடிபடல, கீழே விழுந்ததோட சரி. 2 பேரும் கீழே விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் 2 பேருக்கும் ஒரு அரிய காட்சி ஒன்று தென்படுதுங்க. இவங்க விழுந்த அடுத்த செகண்டே அந்த வேலியொட்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த பெண் டக்குன்னு இவங்களை பார்த்து திரும்பி பார்க்குதுங்க. இதை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அந்த டைம்ல சடனா அந்த பெண் என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நார்மலா ஒரு பெண்மணியா இருந்தா அந்த இடத்த விட்டு மூவ் பண்றது கால் எடுத்து வச்சு தான் மூவ் பண்ணணும். ஆனா இவங்களை பார்த்துக்கிட்டே அந்த பெண்ணினுடைய பொருள் மாறிங்க அப்படியே சரசரன்னு வேலியோரமா கால்கள் எடுத்து வைக்காமையே நகருதுங்க. இதை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டாங்க 2 பேரும். அதற்கு பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பைக் எடுத்துட்டு நேரா கபடி மேட்சுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மேட்சுக்கு வந்து சேர்ந்த பிறகு இவங்களுக்கு ஓரளவுக்கு போதை தெரிஞ்சிருச்சுங்க. மதியழகனுக்கு சுத்தமாகவே தெரிஞ்சிருச்சு. பாண்டியனுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்து மதியழகன்கிட்ட பயப்படாதா, நம்ம வந்து காலையில் வரைக்கும் இருந்துட்டு பகல் டைமில், ஏன்னா போகிற வழியிலும் அந்த வழியில் தான் போகணும், நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் மதியழகனுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் யோசிச்சு பார்த்து அந்த கபடி மேட்சை கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறதுக்கு மனசே இல்லைங்க. காலையில் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு கபடி மேட்ச் டோட்டலாக முடிஞ்சுங்க. அந்த ஏரியா இவங்களுக்கு புதுசு அப்படிங்கிற காரணத்தினால தங்கறதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மதியழகனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. பெரும்பாலும் ஒரு சில சீசன்களில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் வெளிச்சம் ஓரளவுக்கு அதிகமாகவே அடிக்க ஆரம்பிக்கும். உடனே அதை மனசில் நினச்சிக்கிட்டு மதியழகன் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால மறுபடியும் பாண்டியன் மற்றும் மதியழகன் 2 பேரும் பைக் எடுத்துட்டு வந்த வழியே திரும்பி போகிறாங்க. போகும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. கரெக்டாக நைட் நேரத்தில் பைக்கிலிருந்து கீழே விழுந்து அந்த பெண்ணினுடைய உருவம் வேலி சைடு போச்சு இல்லையா, அதையெல்லாம் மனசில் நினச்சிட்டு பயம் இருந்தாலும் கூட பகல் இருக்கக்கூடிய காரணத்தினால நேராக அந்த சுடுகாடு இருந்துச்சுல்ல அந்த பகுதிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் போன உடனே பைக்கை டக்குன்னு நிறுத்துறாருங்க இந்த பாண்டியன் அப்படிங்கிறவர். எதுக்கு மாமா நிறுத்துற அப்படி சொல்லிட்டு இந்த மதியழகன் கேட்கும்போது, டே ஒண்ணுக்கு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பகலா இருக்கக்கூடிய காரணத்தால பெருசா எடுத்துக்கல, சைடில் போய் ஒன்று கடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டாருங்க. அப்போது பைக் பக்கத்துலேயே மதியழகன் நின்றுட்டு இருக்காருங்க. அப்போது மதியழகன் வந்து பாண்டியனை திட்டிகிட்டே இருக்காருங்க, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போவதற்கு வேற இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் வந்து அந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட் கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு நைட் நேரத்தில் அந்த பெண்ணினுடைய அகால மரணம் அடைஞ்ச போஸ்டர் ஓட்டிருந்தாங்க இல்லையா, அந்த போஸ்டர் வந்து யதார்த்தமா பார்க்கறாருங்க. இதை பார்த்துக்கிட்டே சிலை மாதிரி நிற்கிறாருங்க பாண்டியன் அப்படிங்கிறவர். பைக் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மதியழகன், என்னமாவா பண்றீங்க, வாங்க
போலாம், அதை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் கூட மதியழகனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பாண்டியன் அந்த கண்ணீரஞ்சரி போஸ்ட்லேயே உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அதற்கு பிறகு என்னாச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தோற்றத்தை மதியழகன் பார்க்குறாருங்க. அப்போது பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா அந்த போஸ்டரில், அதை பார்த்து பயங்கரமாக கண்ணீரெல்லாம் தாரதாரையாக போயிட்டு இருக்குங்க. அழுகை சத்தம் இல்லாமல் கண்ணீர் மட்டும் அப்படி செவந்து போய் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காருங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சத்தம் போட்டு கூட பாண்டியன் வந்து அந்த இறந்து போன பெண்ணினுடைய முகத்தோட்டத்தையே பார்த்துட்டு இருக்காருங்க. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் பாண்டியனுடைய சோல்டரை பிடிச்சி ஒரு தட்டுறாருங்க. தட்டின உடனே தான் பாண்டியன் நார்மலாக இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எதுவும் தெரியாத மாதிரி பேசுறாருங்க. நீ தான் அந்த போஸ்டரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க, உனக்கு தெரிஞ்சவளா அவ அப்படின்னு சொல்லிட்டு மதியழகன் இப்படி பேசுறாருங்க. அப்படியே அழுதேன், தூக்க காலத்தில் ஏதாவது பார்த்து பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மதியழகனா அவங்களுடைய அப்பா எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோவில் ஒன்று இருக்குன்னு மண்டபம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயே படுத்துட்டோம் பாண்டி மாமாவோட அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அது பெருசாக எடுத்துக்கலீங்க. பெரும்பாலும் மதியழகனை நைட் நேரத்தில் எங்கேயாவது டிராவல் பண்ணவோ பசங்களோட சுத்தவோ அவங்க அப்பா விட மாட்டாருங்க. சரி, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோயிலில் தான் படுத்திருந்தாரு பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. முன்னாடி நாளே அம்மாச்சியினுடைய ஊர் திருவிழா முடிச்சு இல்லையா, அடுத்த நாள் ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நேராக மதியழகன் கிளம்பி அவங்களுடைய அம்மாச்சியினுடைய ஊர் இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமம் தான் அவங்களுடைய சொந்த கிராமம் சொன்னல, அங்கே குடும்பத்தோடு போயிட்டாங்க. மதியழகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒற்றை பிள்ளைங்க, ஒரே மகன் தான். ஸோ மதியழகன் அவருடைய சொந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. 5வது நாள் நைட்டு ஒரு 8 மணிக்கு அவங்க அப்பா அம்மாவோடு சேர்ந்து மதியழகன் சாப்பிடுவதற்காக நைட்டு வீட்டில் உட்காந்துருக்காருங்க. அந்த டைமில் மதியழகனுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசின உடனே ஆப்போசிட்லேருந்து பேசுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாண்டியன் அப்படிங்கிறவரோட சுத்தினார் இல்லையா அவருடைய மனைவிங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய மனைவி தாங்க மதியழகனுடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க. சொந்தக்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால என்னாச்சுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய மனைவி ஓன்னு அழுகிறாங்க மதியழகனுடைய அப்பா கிட்ட. என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாளாகவே பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு என் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. போகாத ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நைட்டெல்லாம் தூங்காமல் எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சா தட்டி விட்டு என்னை அடிக்க வராரு. அவர் செய்யக்கூடிய செய்கைகள் பிஹேவியர் எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதியழகனுடைய அப்பா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மதியழகனுடைய அப்பா ஹாஸ்பிட்டல் எல்லாமே சரியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீ கோவிலுக்கு தாமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனில் பேசிட்டு இருக்காருங்க. அவங்க அப்பா ஃபோன்ல எல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே வச்ச பிறகு மதியழகன் கேள்வி கேட்குறாருங்க. பாண்டி மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய மனைவி சொன்ன எல்லா விஷயங்களையும் மதியழகனுடைய அப்பா சொல்றாருங்க. அதை கேட்ட உடனே மதியழகனுக்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்த பிறகு தான் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஆன்மாகான ஏதாவது பொசஸ் பண்ணிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மதியழகனை பொறுத்தளவு அவங்களுடைய அம்மாச்சியுடைய ஊருக்கு போனார் அப்படின்னா பேய் கதைகளை சொல்லி தாங்க தூங்க வைப்பாங்க. ஸோ சிறு வயதிலிருந்தே பயம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த டிராவல் பண்ணும்போது பாண்டியனை விட மதியழகன் அதிகமாக பயப்பட்டாரு. இதெல்லாம் தன்னுடைய மனசுக்குள்ள இருந்தாலும் கூட மதியழகன் அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. நார்மலாக ஆயிடுவாரு பாண்டியன் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நடந்தது தான் பாண்டியனுக்கு பயங்கரம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மதியழகனுடைய அப்பா தான் கோவிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, கரெக்டாக அந்த ஃபோன் பேசி முடிச்ச அடுத்து 2 நாளில் அவரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில் இருக்குங்க, அம்மாச்சியுடைய ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலுக்கு வர வரைக்குமே பாண்டியன் நார்மலாக தாங்க எடுத்திருக்காரு. கோவிலுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போன அடுத்த செகண்டே அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதே நேரத்தில் அவர் பேசக்கூடிய அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இல்லைங்க, பாண்டியன் மாதிரியே இல்லை. அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி அப்புறம் இவங்களுடைய அம்மாச்சியும் போயிருப்பாங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்துக்கும் புரிஞ்சு வச்சுங்க ஏதோ பொசஸ் பண்ணிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கோவில் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி போன பாண்டியனை அவனை உள்ள எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்ன காரணத்தினால ஆம்பளை எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து கோவிலுக்குள்ள உட்கார வச்சிட்டாங்க. உள்ள உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் யார் நீ அப்படி சொல்லிட்டு எவ்வளவு கேட்டும் கூட பதிலே சொல்ல மாட்டேங்குச்சுங்க. சாட்டை எடுத்து அந்த அடி அடிச்சாலும் கூட பதில் சொல்லாம அழுதுகிட்டே தாங்க இருக்கு. இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா மதியழகனுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியழகன் கேட்கும்போது இப்படி பாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்க மாட்டிருக்கு, கோவிலுக்கு கூட்டு போய் இப்படி ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இதற்கு மேல நம்ம மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச மதியழகன் அவங்களுடைய அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க. அன்னைக்கு நாள் நைட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சியுடைய ஊர்ல கோவிலில் தூங்கல, கபடி மேட்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போனோம். போகக்கூடிய வழியில் அந்த எஸ்டிடி பூத்து மாதிரி ஒரு பெண் மாதிரி வந்தது. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் முக்காடு போட்டு நடந்து போனது, இவங்க கீழே விழுந்தது, அந்த பேனரை பார்த்து பாண்டியன் வந்து அழுதுட்டு இருந்தது, எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. இதை கேட்ட உடனே மதியழகனுடைய அப்பாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சுங்க. ஓங்கி பலார்னு ஒரு அற ஆரம்பிச்சிட்டாருங்க. நைட்டு நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போது உனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒத்த பிள்ளையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய அம்மாச்சி கிட்ட சொல்லிட்டாருங்க. இதுதான் நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்த அந்த பெண்ணினுடைய ஆவி தான் பொசஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாச்சி கிட்ட மதியழகனுடைய அப்பா சொல்றாருங்க.
உடனே போனை கட் பண்ண அவங்களுடைய அம்மாச்சி நேரா கோவிலுக்குள்ள போய் பாண்டியனை பார்த்து, நீ யாருன்னு தெரியும், மரியாதையா சொல்லு, என் பேரை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு இப்படி அவங்களுடைய அம்மாச்சி தைரியமா சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுடைய உடம்புல அது வரைக்கும் அடி வாங்கிட்டு எதுவுமே பேசாம இருந்தது. உன் பேரை சொல்லிட்டானா, அவனும் தான் கூட வந்தான், அவனை தான் நான் பிடிக்கலான்னு முதல்ல நினைச்சேன், ஆனா முடியல, அதற்கு பிறகுதான் இவனை பிடிச்சி அப்படி சொல்லி சொல்லிருச்சுங்க. அதற்கு பிறகு இந்த கோவில் பூசாரி இது சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிச்சு வெளுத்து ஒரு வழியாக தன்னுடைய வசத்துல வந்துருச்சுங்க. பூசாரியினுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க கபடி மேட்சுக்கு போனா முன்னாடி நாள் காலையிலங்க அந்த எஸ்டிடி பூத் பக்கத்துல தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அந்த பெண்மணியோட உருவத்தை பார்த்தாங்கல்ல, கரெக்டா அந்த ரோட்ல தாங்க அந்த பெண்மணி முன்னாடி நாள் இரவு அடிபட்டு இறந்து போயிருக்காங்க விபத்துல. தன்னுடைய 2 குழந்தைகளோட அந்த பெண்மணி பக்கத்தில் கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அருகாமையிலே ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லல, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தான் இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த 2 குழந்தைகளும் ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிருச்சாட்டுருங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் டக்குன்னு அங்கிட்டு கிராஸ் ஆன உடனே ஐயோ வண்டிக்கான அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல சட்டார்னு ஓடி இருக்காங்க இந்த பெண்மணி. அப்போது வேகமா வந்த லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லேயே அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய பேர் லட்சுமி. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பாண்டியனுடைய உடம்புல இருந்து அந்த பெண்ணினுடைய அம்மா ஒவ்வொன்றா சொல்லுதுங்க. சரி, இப்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்படி திடீர்னு சாவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை, என் குழந்தைகள் அனாதை ஆயிடுவாங்க, அவங்கள ஒரு முறை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக தான் இவருடைய உடம்புல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுதுங்க. நான் பாதி ஆயுசில் வாழ்க்கையை வாழ முடியாமல் செத்து போயிட்டேன், கொஞ்ச நாள் இவருடைய உடம்புலயே இருந்து வாழ்ந்துட்டு போறேன் அப்படி சொல்லியிருக்குங்க. இதை கேட்ட உடனே கோவில் பூசாரிக்கு பயங்கர ஆத்திரம் வந்துருச்சுங்க. பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய உடம்பை ஆக்குப்பை பண்ணிச்சுன்னா அதற்கு பிறகு அந்த உடம்பை விட்டு வெளியே போகிறத அது விரும்பாது, சொகுசா கண்டுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவும் பாண்டியனுடைய உடம்புல சொல்லுதுங்க. அப்போது கோவில் பூசாரி, உன் 2 குழந்தைகளும் கூட நான் பார்க்க வைக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் அதற்கு பிறகு சத்தியவா கொடுத்துட்டு இந்த பையனுடைய உடம்புல போயிடணும் அப்படி சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு தலையாட்டுதுங்க. ஸோ அதனால கோவில் பூசாரி அவங்களுடைய அம்மாச்சி மூலியமாக மதியழகனுக்கு ஃபோன் பண்ணி அந்த சுடுகாடு எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு 2 ஆண்களை அனுப்பி வச்சிட்டாங்க. இவங்க போகும்போது அந்த சுடுகாட்டில் ஒரு பிணம் இருந்துச்சு இல்லையா, அந்த பெண்ணினுடைய பிணம் தாங்க அது. முன்னாடி நாளே இரவே வந்து விபத்து ஏற்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடுத்த நாள் இரவு தான் இவங்க கபடி மேட்சுக்கு போனாங்க. அப்போது தகன மேடையில் வச்சு எரிஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் முன்னாடி இருக்கக்கூடிய பேனர்ல ஒட்டியிருந்தது லட்சுமியினுடைய போட்டோ தான். இது எல்லாமே சொல்லியிருக்காருங்க மதியழகன். அதே மாதிரி அந்த 2 ஆண்களும் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் விசாரிச்ச உடனே அந்த பெண்ணினுடைய கணவருங்க, லட்சுமியினுடைய கணவர், அவங்க 2 குழந்தைகளோடு வேதனையில புலம்பிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போய் உன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊரை சேர்ந்த பையனுடைய உடம்பை ஆக்குப்பை பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடிக்கவே போயிட்டாருங்க அந்த 2 ஆண்களை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்தில் எல்லாம் இறந்து போனவங்க யாராவது பேயா வந்தாங்க அப்படி சொன்னா அந்த குடும்பத்தார் அவமானமா நினைப்பாங்க. அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ண மாட்டா, எங்களை அவமானப்படுத்த பாக்குறீங்களா அப்படி சொல்லிட்டு லட்சுமியினுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டவே விடமாட்டாருங்க. அந்த 2 குழந்தைகளை காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம அந்த 2 ஆண்களும் நேரா முனியப்பன் கோவிலில் வந்து நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு மறுபடியும் பாண்டியனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, நான் கண்டிப்பா அந்த குழந்தைகளை பார்த்தாதான் போவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கடுத்து வேற வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிச்ச கோவில் பூசாரி அவருடைய ஸ்டைலில் ரிச்சுவல்லாம் பண்ணி சாட்டை எடுத்து வெளுன்னு எடுத்து அந்த பெண்ணினுடைய உச்சி முடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி முனியப்பனுடைய காலடியில் வச்சுட்டாருங்க. வச்சதற்கு பிறகு பாண்டியனுடைய உடம்பை விட்டு விரும்பாம விலகி போயிருச்சுங்க. அந்த ஆன்மா விலகி போன பிறகு முனியப்பனுடைய காலடியில மந்திரிச்சு வச்ச ஒரு கயிறை கட்டி விட்டு 48 நாட்கள் கீழே விழுகாம பாத்துங்க. அதற்கு பிறகு இவர் ஆக்குப்பை பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதே மாதிரி கயிறை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 48 நாட்கள் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கழட்டாம பாதுகாப்பா இருந்தாருங்க. அதற்கடுத்து அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அந்த ஆன்மானால பாண்டியனுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் 2016 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பர்மா இருக்கக்கூடிய பாண்டியன் அப்படிங்கிற மாமாவுக்கும் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு மதியழகன் சொல்லி முடிச்சாருங்க. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த லட்சுமி அப்படிங்கிறவங்க போன் பேசிட்டே போகும்போது அந்த 2 குழந்தைகள் வந்து கையை பிடிச்சி பாதுகாப்பா கூட்டிட்டு போகாம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ரோட்டை விட்டு தாண்டினாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், லட்சுமி வந்து அந்த குழந்தைகளை நோக்கி ஓடும்போது லாரி வந்து அடிபட்டுச்சு. ஸோ எப்போதுமே செல்ஃபோன் அப்படிங்கிறது யாராவது கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கான ஒரு சின்ன ஒரு கருவி மட்டும் தாங்க. என்ன தகவல் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு வச்சிருந்துங்க. சில பேர் வந்து செல்ஃபோனே வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு அதோடவே குடும்பம் நடத்துவாங்க. அதே நேரத்தில் செல்ஃபோனால எக்கச்சக்க குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு தகவலை வந்து அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை தவிர்த்து செல்ஃபோன்லேயே குடும்பம் நடத்துறது, கவனக்குறைவாக இப்படி குழந்தைகளை விட்டுறது, நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம். செல்ஃபோனில் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூட மறந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க மார்க்கெட்லாம் வந்தாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துறணுங்க. செல்ஃபோன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது செய்தோ அதை விட பல மடங்கு ஆபத்தை தாங்க விளைவிக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்குவீங்க அப்படி சொல்லி நினச்சிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிக்கிறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.